வணக்கம் தலைமையிலே. இன்னும் ஓரிரு தினங்களில் கைது செய்யப்பட போகிறாரா இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு? இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் தான். சில தினங்களா பார்க்குறேன், இந்த இஸ்லாமிய அரபு உலகங்களை வந்து ரொம்ப குசியா இருக்காங்க. நம்ம நெத்தன்யாகு அரெஸ்ட் பண்ண மாதிரியும், கைவிலங்கு போட்டு சிறையில் அடைச்ச மாதிரியும், ஹமாஸ் ஜெயிச்ச மாதிரியும், திரும்ப வந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் வந்து நாட்டுக்குள்ள வந்து யூத பெண்களையும் யூத குழந்தைகளையும் படுகொலை செய்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதையெல்லாம் தேவையில்லாதது. யார் என்ன சொன்னாலுமே பென்யமின் நெத்தன்யாகுலாம் ஒண்ணுமே பண்ணிட முடியாது. இந்த நெத்தன்யாகுக்கு எதிராக எடுக்கப்படும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு இந்தியர்களின் கடமை. நெத்தன்யாகு வந்து நம்ம இந்தியாவோட உற்ற நண்பர், இஸ்ரேல் வந்து நம்ம இந்தியாவோட உற்ற நண்பர், நட்பு நாடு. அதையும் தாண்டி ஒரு ப்ளஸ் வந்து இந்த பென்யமின் நெத்தன்யாகுக்கு இருக்கு. கார்கில் சண்டை நடந்தப்ப நம்மகிட்ட வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் பாங்க, அதாவது வெடிமருந்து ஆயுதங்கள் வந்து பத்தாம போயிடுச்சு. ஏன்னா இந்த சண்டை வந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒன்று. பாகிஸ்தானின் கனவு திட்டம் இந்த சண்டை. பர்வேஸ் முஷாரப்போட அந்த கயவனின் மனதில் தோன்றிய திட்டம் இது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நெடுங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சண்டைக்கு தேவையான ஆயுதங்களை அவங்க சேர்த்து வச்சுட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கல. சண்டை நடக்கிற சூழல் வந்து நம்ம இருக்க அந்த ஆயுதங்கள் வந்து பற்றாக்குறை ஆகிற மாதிரி இருந்தது. எவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் பண்ணாலுமே தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியல. அப்ப எந்த நாட்டில் உதவி கேட்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நமக்கு உதவிய ஒரே ஒரு நாடு அந்த இக்கட்டான நிலைமையில இஸ்ரேல் தேசம்தான். அப்பொழுது அங்க பிரதம மந்திரி வந்து இந்த கைது நடவடிக்கை எதிர்நோக்கியிருக்கும் பென்யமின் நெத்தன்யாகு. அப்ப இந்த கள நிலவரத்தை வந்து பார்த்த பிறகு உடனே வந்து விமானங்கள் மூலமா, ஏர் மூலமா வந்து ஆயுதங்களையும் வெடிமருந்து உடனுக்குடன் நமக்கு சப்ளை பண்ணாங்க. அவங்க விற்பனைக்கு வச்சிருந்ததையும் அவங்க தேவைக்கு வச்சிருந்ததையும் எடுத்து நமக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அப்போ வந்து அந்த அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எக்காரணம் கொண்டும் இந்தியாவுக்கு நீங்க ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது. அப்படி விற்பனை செய்யற மாதிரி இருந்தா இந்த சண்டை முடிஞ்சோடனே நீங்க விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அமெரிக்காவோட இந்த கள்ள குழந்தை தான் பாகிஸ்தான். அமெரிக்காவோட ஆயுதம் அங்க இருக்கு. ஆனா அதை வந்து இஸ்ரேல் வந்து அதை ஏத்துக்கல. ஏன்னா இது வந்து அந்த சூழல் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆயுதங்கள் தேவை, நீங்க எங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி நாங்க ஆயுதங்களை கொடுப்போம். இஸ்லாமிய அரபுலக பயங்கரவாதம் எவ்வளவு கொடுமையானதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க வந்து அதை இந்தியா விட்டு கொடுக்க மாட்டோம். உடனுக்குடன் நம்மளுக்கு ஆயுதம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த மேட்டுப்பகுதி மலைப்பகுதியில் வந்து அந்த பயங்கரவாத சரியா நம்மளால பார்க்க முடியல. அப்போ இந்த ஆளில்லா உளவு விமானம் UAE பாங்க, இஸ்ரேல் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அப்பவே இந்த ஹெப்ரான் ஹெல்ம்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. மிக டெக்னாலஜி உள்ள உளவு விமானங்கள். அதை அப்படியே அப்பவே உடனே நமக்கு கொடுத்து உடனே பயிற்சியும் கொடுத்து அந்த ஹைடெக் விமானங்களை வந்து இயக்கிறதுக்கு நம்ம ராணுவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து எங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்தானோ பயங்கரவாதி அவனை கொல்றதுக்கு உதவியா நின்னாங்க. இது எல்லாத்தையும் வந்து அப்ப நம்ம வந்து அந்த போர்ல பயன்படுத்தப்பட்ட போர் விமானத்துல வந்து மிராஜ் வந்து பிரெஞ்சோட போர் விமானம், நல்ல விமானம் தான். உச்சியில போய் சண்டை போடும்போது அதுல பொருத்தப்பட்டிருந்த மிசைல் வந்து ஏவுகணை வந்து அன்கைடட் மிசைல், அதாவது வழிநடத்துறதுக்கு எந்த பொருளுமே இல்லை, குறிபார்த்து தான் சுடணும். குறிபார்த்து அந்த மிசைல் போகும்போது தவறி போறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருந்தது. அப்ப மிகப்பெரிய இம்பாக்ட் அதிர்வு அந்த விமானம் கொடுக்க முடியல. அதை பார்த்த இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்த லேசர் கைடட் மிசைலை, அதாவது லேசர் மூலமா துல்லியமா வழிநடத்திட்டு போற மிசைலை உடனே கொடுத்து மிரசுல மாட்டி அடிக்க வச்சாங்க. நம்ம அதை மாட்டி வந்து அதை வந்து டெஸ்ட் கூட பண்ண முடியல. இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, நீங்க தைரியமா போய் சண்டை போடுங்க, இது அருமையா வேலை செய்யினாங்க. மிக அருமையா வேலை செஞ்சு அங்க இருக்க எல்லாத்தையுமே அங்கிருந்த பயங்கரவாத அழிக்கிறதுக்கு அந்த லேசர் அன்கைடட் மிசைல் வந்து உதவி செஞ்சு. இந்த மாதிரி இந்த கார்கில் சண்டையில வந்து நம்ம வெற்றி பெறக்கு வந்து நம்ம இந்திய ராணுவ மாவீரர்கள், இந்த இந்திய மக்கள் ராணுவத்தை நான் சொல்லுவேன். அதற்கடுத்து நம்ம தோளோடு தோல் நின்ன வந்து ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் தான். அப்ப பிரதம மந்திரி இந்த பென்யமின் நெத்தன்யாகு தான். அதனாலதான் இவர் நம்ம எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்கணும்னு சொல்றேன். இது போக ரைட்ஸுமே வந்து அவங்க பக்கத்துல தான் இருக்கு. யூத மக்களுக்கு இருக்க ஒரே ஒரு சின்னம் சிறு நாடு இஸ்ரேல் தான். ஆனா அதே சமயத்தில் அவங்க எதிரியான இஸ்லாமிய அரபு மக்களுக்கு 60 நாடுகளுக்கு பக்கம் இருக்கு. இந்த எல்லை பரப்பை பார்த்தீங்கன்னா ஒரு கால்பந்தாட்ட மைதானம் மிகப்பெரியது இஸ்லாமிய அரபு நாடுகளின் எல்லைகள். அதுல வந்து ஒரு சின்ன தீப்பெட்டி வச்ச என்னதோ அதுதான் இஸ்ரேல். அது மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து வெறும் 1,40,00,000 பேர் தான் இருக்காங்க. அங்க 200 கோடிக்கு மேல ராக்கெட் வேகத்தில் அங்க மக்கள் தொகை போயிட்டு இருக்கு. இது ஜனநாயக நாடு. இஸ்ரேல் மட்டும் தான் அங்க ஜனநாயக நாடு. இவங்கெல்லாம் ஜனநாயக நாடு இல்ல, மத ரீதியான ஒரு மன்னராட்சி போன்ற நாடுகள் தான் அந்த அரேபிய நாடுகள்லாம். இது எல்லாத்தையும் விடவுமே 50 லட்சம் மக்கள் வந்து யூத மக்கள், அப்பாய மக்கள் ஹிட்லரால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர்த்த தான் இது குட்டி நாட்டு இன்னும் எத்தனை நாள் தான் போர் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னே புரியல.
அதனால வந்து நம்ம வந்து இவர்களோட துணை நிற்பது நம்முடைய தலையாய கடமை இஸ்ரேல் மக்களோடு. சரி, யார் இந்த கைது வாரண்ட் வந்து நெத்தன்யாகு மேல பண்ண போறாங்க அப்படின்னா, ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இதுக்கு ஒரு நெதர்லாந்துல இருக்கு. ஹாலந்துலாம் வந்து ஒரு சுண்டக்கா மாதிரி. ஆனாலுமே இந்த ஐசிசிங்கிறது யூஎனோட ஒரு அங்கம் தான். அங்கதான் இந்த கோர்ட் செயல்படுது. அங்க இன்னொரு கோர்ட்டுமே இருக்கு, ஐசிஜேம்பாங்க, இன்டர்நேஷனல் கோர்ட் ஃபார் ஜஸ்டிஸ். இந்த ஐசிசியில தான் இப்ப வாரண்ட் கொடுக்க போறாங்க. இன்னும் 2-3 நாளா கொடுக்க போறாங்க. பென்யமின் நெத்தன்யாகு மேல, அங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரோப் கேலண்ட் மேல, அங்க இருக்கிற முப்படை தளபதி ஹெல்விம்பாங்க, அவர் 3 பேர்த்து மேலேயும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க போறதா சொல்றாங்க. இதுக்கு முன்னால ஐசிசியில வந்து எந்த மாதிரிலாம் பிரச்சனை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிட்ட சொல்ல வேண்டியதுன்னா, இந்த யுகோஸ்லாவியால ஒரு பிரச்சனையாச்சு. யுகோஸ்லாவியால ஒரு அருமையான தலைவர் இருந்தார், செர்படன் மிலோசெவிச்னு. ஒரு அற்புதமான தலைவர். அவர் வந்து இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்தை மிக கடுமையாக எதிர்ப்பார். அப்போ வந்து இதே போல இஸ்லாமிய மக்கள் அவர் படுகொலை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஐசிசியில வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க. அவர் அதை ஒத்துக்கல. அவர் தெனாவட்ட சொல்லிட்டார், அவர் பெரிய நாடு, அவர் பெரிய தலைவர், அதெல்லாம் நான் ஒன்றும் ஆஜராக முடியும், பண்றதை பண்ணிக்க அப்படின்னு அந்த ஐசிசி சொன்னதுக்காக அமெரிக்க தலைமையில் நேட்டோ நாடுகள் வந்து போருக்கு வந்தாங்க யுகோஸ்லாவியா மேல. ரஷ்யாவுடைய நட்பு நாடு யுகோஸ்லாவியா. ரஷ்யா எவ்வளோ சொல்லியும் கேட்காம, ரஷ்யா பார்க்கவே விமானப்படையில கொண்டு நேட்டோ வந்து மிக கடுமையா யுகோஸ்லாவியை தாக்கி அதோட கட்டுமானத்துல உடைச்சாங்க. கரண்ட், மற்ற பாலங்கள், தண்ணி எல்லாத்தையும் உடைச்சாங்க. அப்ப அங்கிருந்த எதிர்கட்சிகள், இந்த புல்லுருவிகள், தேச துரோகிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, செர்படன் மிலோசெவிச் வீட்டுக்கு போய் உடைச்சு அவரை கையோடு இழுத்துட்டு வந்து இந்த ஐசிசி கோர்ட்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அங்க அவர் மேல வழக்கு தொடர்ந்தாங்க. அவர் வந்து வழக்கை எதிர்கொள்ள மாட்டேன் அப்படின்னாரு. உங்களுக்கெல்லாம் அந்த தகுதியே இல்லை, நான் ஒரு நாட்டோட தலைவர் அப்படின்னாரு. அவருக்காக வக்கீலே வச்சுக்கல, அவரே வாதிட்டு பார்த்தாரு. ஒரு குறிப்பிட்ட தினத்துக்கு மேல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டார் செல்குள்ள. ஐசிசி என்ன சொல்லிச்சுன்னா, அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னாங்க. எனிவே அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம தற்கொலை பண்ணி அந்த செல்லே மரணம் அடைஞ்சார். ஐசிசி இதுக்கு மேல பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு வந்து பென்யமின் நெத்தன்யாகு மேலாம் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா ஐசிசி இருக்கிற இந்த ஹாலந்தையே தலைமட்டமாக்கிடுவாங்க இஸ்ரேலியர்கள் நினைச்சாங்கன்னா, ரொம்பலாம் பண்ணாங்கன்னா. இந்த ஐசிசியோ ஐசிஜேஓ இவங்கெல்லாம் வந்து யாரோட கட்டுப்பாட்டு கீழே இருக்குன்னா, யூஎன் சொல்லப்பட்டாலும் அது அமெரிக்கன் கீழே தான் இயங்கும். அமெரிக்கா நினைச்சாதான் உள்ள போய் ஒரு நாட்டுக்குள்ள போய் கைது பண்ண முடியும், அடிக்க முடியும். அமெரிக்கா தான் நினைக்கணும். அமெரிக்கா என்ற ஏகாதிபத்தியத்தின் வாலாட்டும் நாய் தான் இந்த ஐசிசி ஐசிஜே எல்லாமே. சரி, இந்த பென்யமின் நெத்தன்யாகுவோட கைது நடவடிக்கை பத்தி இந்திய அரசாங்கமும் இந்திய தலைவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இது ஒரு வேடிக்கையான விஷயம். என்னன்னா, இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசியை இந்தியா அங்கீகாரமே பண்ணல. அதனால எந்த ஒரு கருத்துமே சொல்ல முடியாது. அதுல நம்ம உறுப்பினரும் கிடையாது. அங்க ஒரு 120 நாடு உறுப்பினர் இருக்காங்க, அதுல இந்தியா உறுப்பினர் கிடையாது. அந்த ஐசிசியை நம்ம அங்கீகாரமே கொடுக்கல. ஏன்னா நமக்கே தேவையான உலகத்திலே மிக சிறந்த நீதியரசர்கள் நீதிமன்றம் இந்தியாவிலே இருக்கும்போது இந்த சர்வதேச நீதிமன்றமும் நம்ம அங்கீகரிக்கல. இஸ்ரேலுமே இந்த ஐசிசி அங்கீகாரம் பண்ணல. இஸ்ரேலுமே அதில் உறுப்பினர் கிடையாது. அமெரிக்காவும் அதுக்கு வாலாட்டுக்கு நாய்களும் தான் அதில் மெம்பராக இருப்பாங்க. நம்ம அதனால இதை பற்றிய கருத்துக்களை நம்ம வந்து அங்கே அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய முடியாது. திடீர்னு ஏன் வந்து அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு இந்த நெருக்கடி கொடுக்குறாங்க நெத்தன்யாகு மேலாம்? இந்த சண்டை இதோட நிற்கணும்னு அமெரிக்கா விரும்புறாங்க. இந்த சண்டை வந்து இன்னும் தொடர்ந்து இந்த ராஃபா என்ற நகரத்தில் தான் இந்த ஹமாஸ் பயங்கரவாத எலிக்குட்டிகள்லாம் போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள போய் சண்டை நடக்கூடாது, அங்க இருக்க மக்கள் இன்னும் கொல்லப்படக்கூடாது. 34,500 மக்கள் இன்னைக்கு வரை கொல்லப்பட்டாங்க. இதே போதும், இதுக்கு மேல சண்டை நடக்கூடாதுன்னு சொல்லி தான் அமெரிக்கா வந்து பென்யமின் நெத்தன்யாகு கூப்பிட்டு சொன்னாங்க, சண்டை இதோ நிறுத்திக்கன்னு சொல்லி. நெத்தன்யாகு என்ன சொன்னா, அமெரிக்கா சொன்னாலும் சரி, ஐரோப்பியா சொன்னாலும் சரி, நான் அதெல்லாம் நிறுத்த போறதில்ல, ராஃபாக்குள்ள போக போறோம், கடைசி அமாசையும் வேரோடும் வேரோடி மனம் நான் எடுத்துருவேன், கண்டிப்பா சண்டைக்கு போறேன், கேலண்டர்ல நாளை குறிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இதுக்கு மேல இவ்வளவு நிர்பந்தம் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு தான் இப்ப இந்த புதுசு இந்த ஐசிசி மூலமா அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை பயந்துக்குவாரு அப்படின்னு சொல்லி. இதுக்கும் பென்யமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்காரு, ஐசிசில என் மேல வாரண்ட் கொடுத்தாலும் சரி, கைது நடவடிக்கைக்கு வந்தாலும் சரி, நான் இவங்களை விட போறதில்லை. இந்த ஹமாஸை இந்த ராஃபாக்குள்ள போய் அவங்களை அடிக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மாதிரி ஒரு அதிர்வுகள்லாம் வரணும் அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ளெல்லாம் போய் அவ்வளோ சீக்கிரம் அடிக்கலாம் முடியாது. என்ன இந்த தலைவர்கள் கைது வாரண்ட் யார் யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஹாலந்துக்கோ இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கோ பயணம் செய்ய முடியாது. பயணம் பண்ணால் ஒருவேளை பிடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தேவையற்ற கெட்ட பேர் தான், இது வாங்கிக்கொள்ள வேணாம்னு தான் விரும்புவாங்க. ஆனால் இந்த யுகோஸ்லாவியா அடித்த மாதிரிலாம் போய் அடிக்க முடியாது. இஸ்ரேலுக்குள்ளெல்லாம் அமெரிக்காவே போக முடியாது. இஸ்ரேல் வந்து அந்த அளவுக்கு அணுகுண்டுகள்
ஏவுகணைலாம் தரமானதை வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலிய மக்கள் எல்லாமே போர் வீரர்கள் தான். அவ்வளோ சுலபமா யுகோஸ்லாவியா வாலாட்டின மாதிரி இவனெல்லாம் போய் வாலாட்டிட்டு இருக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன அதிர்வை தரலாம். ஆனா என்ன, ஒரு எதிர்க்கட்சிகள் அந்த மக்கள்லாம் போராடலாம், அவங்கள தூண்டி விடலாம். கைது வாரண்ட் கொடுத்துட்டு உங்க தலைவர் மேல வாரண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை தூண்டி விடலாம். இந்த பணைய கைதிகளோட குடும்பங்கள்லாம் இன்னும் ரொம்ப குதிக்கலாம். எதிர்க்கட்சிகளை தான் வேற ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒழிய அந்த இஸ்ரேலுக்குள்ள போய் கைது பண்றதுக்கெல்லாம், நெத்தனியாவை கைது பண்றதுக்கெல்லாம் அமெரிக்கானாலையும் முடியவே முடியாது. என்ன சொல்றாரு நெத்தனியா அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அமெரிக்காவா ஐரோப்பியாவா என்ன நிர்பந்தம் பண்ணாலும் சரி, என் மேல எந்த வாரண்ட் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா ராஃபாக்குள்ள போய் அந்த ஹமாஸை கடைசி ஒரு எலிக்குட்டி இல்லாத வரைக்கும் அவங்களை வந்து அழிச்சே தீருவேன். அந்த பயங்கரவாதி நான் விடவே மாட்டேன், ஒருத்தனையும் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போர் எங்க மேல திணிக்கப்பட்ட போர். நாங்க இந்த போருக்கு போல, நாங்க சும்மாதான் இருந்தோம். அவனுங்க தான் வந்து 1200 மக்களை கொன்னாங்க. அதனால இந்த போரை முடிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அவங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. நிச்சயமா இந்த போரை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நெத்தனியாகு சொல்றாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி மக்கள் 34,500 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா, அவர் அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த ஹமாஸ் பயங்கரவாத எலிகள் இந்த பாலஸ்தீன பெண்கள் பின்னாலையும் இல்ல அங்க இருக்கிறவங்க பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அங்க இருக்க ஹாஸ்பிட்டல், அங்க இருக்கிற மசூதிகள், அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்லாம் போய் ஒளிஞ்சு பெண்கள் பின்னால ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ வந்து நாங்க போய் அவங்களை பிடிக்க போகும்போது ஏற்படுகிற சண்டையில தான் இந்த பொதுமக்கள் சாகிறது. அதுவும் இல்லாம அந்த காசா பொதுமக்கள் இன்னைக்கு வரைக்கும் 90% பேர் ஹமாஸ் ஆதரிக்கிறாங்க. அவங்க பண்ண அந்த பயங்கரவாத செயலை ஆதரிக்கிறாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த டெத் டோல் அதிகமா போகுது. இதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. நான் நிச்சயமா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நின்று அழிப்பேன் அப்படின்னு இருக்காரு. இது போக போக தான் தெரியும். 2-3 நாள் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் நான் கண்டிப்பா இந்த ஹமாஸை அழிச்சு முடிப்பேன் அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு இந்திய மக்களும் வந்து நீங்க நம்ம இந்த இஸ்ரேலிய தலைவர்களுக்கும் இஸ்ரேலிய மக்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம காட்கில வந்து அந்த ஆயுதங்கள் பற்றாக்குறையா இருந்தப்ப, இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு அச்சுறுத்தலுக்கு எதிராக இருந்தப்ப சூட்டோட சூட ஆயுதம் கொடுத்தது இந்த இஸ்ரேலியர்களும் இந்த பென்யமின் நெத்தனியாஹு தான். அதே இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு இன்னைக்கு அவங்க எதிராக நின்றுட்டு இருக்காங்க. ஒரு இக்கட்டான சூழல் இருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல அவங்களோடு தோளோடு தோல் நின்று நம்முடைய ஆதரவு கருத்தை இஸ்ரேலிய மக்களுக்கு ஆதரவாகவும் பென்யமின் நெத்தனியாஹுக்கு ஆதரவாகவும் பதிவு பண்ணுவது நம்மளோட கடமை. கண்டிப்பா செய்யுங்க. நன்றிகள்.